ஹலோ காய்ஸ், நான் இட்டாச்சி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் சர்வைவல் வேர்ல்டு பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்னென்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோர் போகிறோம். அவ்வளோதான், எக்ஸ்ப்ளோர் போயிட்டு வீடியோ முடிச்சுக்க போகிறோம். சரி, இந்த செஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் பண்ணேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து ஒரு ஹார்ஸ் மட்டும் டேம் பண்ணேன். அதனால தான் ஒன்றும் ஆகலைங்க. ஏன்னா நல்ல விஷயமா இருந்தால் தான் உங்களுக்கு காமிப்பேன். அதுதான் பிரச்சனை. சரிங்க, ஓகேங்க, அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். ஒரு நல்ல விஷயங்க. ஏன்னான்னு கேட்டிங்கன்னா, அப்படியே வந்துட்டு இருந்தேன் மலையை தாண்டி. இங்கே பார்த்தா வில்லேஜ். இந்த வில்லேஜில் அண்ணான இருக்குன்னு இப்போ தான் வந்திருக்கேன். வாங்க எக்ஸ்ப்ளோர் தானே. நம்ம வில்லேஜே எண்டு போட்டில் நல்லா தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம் இருக்கேன். மாவு ஃபார்ம் கட்ட போகிறாங்க அடுத்த விஷயத்தில். ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். எதுவும் ஜம்ப் பண்ண முடியல, ஏன்னா தெரில என்னன்னுச்சு. ஓகே, இதுலேருந்து அப்படி போயிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது. ஓகே ஓகே, 2 ப்ரெட்டு சாப்பிட தேவையாகும். நெக்ஸ்ட்டு அயன் கோலம் அடிக்க வேணாம், கொஞ்சம் இருட்டாக போது தூங்கிக்கலாம். இதுக்குள்ளே பெட்டு தான் இருக்குது. இதுக்குள்ளே 2 செஸ்ட் இருக்கும். ஓகே, இதுக்குள்ளே 2 ப்ரெட்டு, ஆப்பிள் முக்கியம், நம்ம குதிரைக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது, எம்ப்ராய்டும் வேணும். ஓகே, ஆனால் போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு சொல்லிக்கலாலும் இந்த எதுவுமே இல்லைங்க இந்த வில்லேஜில். அதுக்கு மேலே இங்கே கேரட் இருக்குது, ஆனால் கேரட்டு இது வேணாம். அந்த பிளாஸ்ட் பண்ணஸ் வீடு தானே இது, தெரியும். ஓகே, நான் வேறு இடத்துல காமிக்கிறேன். இங்கே எதுக்கு காமிச்சேன்னு கேட்டிங்கன்னா, அந்த வில்லேஜில் தான் வந்தேன். இந்த பூக்களை மட்டும் பாருங்களேன், எவ்வளோ அமேசிங்காக இருக்குது, பயங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் இங்கே கட் பண்ணிட்டு ஸ்க்ரூஸை பார்த்தேன். அதில் வரப்போ எனக்கு ஒரு ரூயின்ட்டு போர்ட்டில் கிடச்சிச்சு. இதில் பார்க்கும்போது இந்த கோஆர்டினேட் மட்டும் பார்த்து வச்சுக்கலாம். ரூயின்ட்டு போர்ட்டில் அங்கே மேலே கோல்டு இருக்குங்க, அது வேணும். எப்படி போகிறதுன்னு தெரில. நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு இந்த இது பேர் தான் என்னன்னு தெரில. என்னது அது பேர் தாங்க என்னன்னு தெரில. அது பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் இந்த பிளாக்கோட பேர். ஓகே, அப்படி மேலே போயிட்டு நெதர் ரேக் படிச்சிட்டேன். ரைட்டு, இங்கே வைக்க முடியல, ஏன்னா ஸ்லாப் மேலே வைக்கக்கூடாது. காட்டுக்கு ஜாவாவில் தான் வைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இது நேராக எடுக்கணுமா? அங்கே எடுத்தோம்னா ஓகே, கோல்டு எடுத்தாச்சு. இங்கேருந்து ஒரு ஸ்லாப் போட்டுக்கலாம். பக்கா ஒரு கோல்டு பிளாக், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீட்டு பக்கத்தில் கோல்டு பிளாக் இருக்குது. ஓகே, பெட்டை போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு இடத்துல காமிக்கிறேங்க. என்னடா இன்னொரு இடத்துல காமிக்கிறீங்கன்னா, அப்படியே வந்துட்டு ஜங்கிள் கிடச்சிச்சு. இந்த ஜங்கிளில் தான் பேம்பு காட்டுக்குள்ளே மாட்டியிருக்கேன். அப்படியே நடந்து வரப்போது தான் ஒரு பேண்டா, வாட்டர் சச்ச க்யூட்டு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், அப்படியே கட் பண்ணிட்டு வந்தாங்க, ஏன்னா நான் சில தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே சவானா பயம், அதுக்கடுத்து வந்து ரொம்ப கட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அப்படி தாங்க. இந்த டெசர்ட் டெம்பிள் கிடச்சிச்சு. இதில் என்ன ரகசியம்னா, நான் அங்கேருந்து வரப்போ 2 பேரட் டேம் பண்ணேன். ஒரு அது க்ரீன் கலர் ஒன்று, சாரி ப்ளூ கலர் ஒன்று, அப்புறம் ரெட் கலர் ஒன்று. ஓகே, டெசர்ட் டெம்பிள் யார் இருக்காங்க உள்ளே? யாரும் இல்லை. ஓகே, வாங்க உள்ளே போகலாம். பக்கா, ஏன்னா எனக்கு என்ன ஒரு ஆச்சுன்னா, இனிமேல் டெசர்ட்டில் தான் பயணம் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம என்னென்ன ரிசோர்ஸஸ் மட்டும் அந்த டிஎன்டிலாம் எடுத்துக்கலாம், நமக்கு தேவைப்படும். ஓகே, பிரைட்னஸ் மட்டும் அதிகமாக வச்சுக்கிறேங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியும் டிஎன்டி இருக்குது. ஏன்னா டார்ச் யூஸ் பண்ணல. இதுக்குள்ளே போன் இருக்குது. போகிற வழியில் ஏதாவது ஒல்ஃப் டேம் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரிங் வேணாம். பார்த்தீங்கன்னா ஆர்மர் ட்ரிம்மு, கொஞ்சம் சேடலு. ஓகே, வேறு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இதுவும் தேவையில்லை. சாண்டு போகிறதுக்காக வச்சுக்கலாம், மேலே ஏறி போகிறக்காக. மேலே ஏறி வந்துச்சுங்க. ஆக்சுவலி அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மள்ட்ட இருக்கிற ஹார்ஸ் வந்து தொலைஞ்சிருச்சு. நீங்கள் இன்னொரு டெசர்ட் டெம்பிளுங்க. இந்த வீடியோவில் எத்தனை டெசர்ட் டெம்பிள் மட்டும் பாருங்கண்ணே. நெக்ஸ்ட் இன்னொன்று இதுக்குள்ளேயே டைமண்ட் இருக்கும். டைமண்ட் இல்லை, இதுக்குள்ளே போயிடலாம். ஓகே, பக்கா. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இங்கே இருக்கிற வேலை தான் முதல்ல பார்க்கணும். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டு, ஏன்னா எனக்கு பிக்காக்ஸ் வெறித்தனமாக உடையுது, அதான் மேட்ரு. ஓகே, எத்தனை டிஎன்டி? ஓகே, இல்லை ஆகமத்தில் 9 இருக்கா? ஓகே, கோல்டன் ஆப்பிள். வா, ஓகே சூப்பர். இதில் கோல்டன் ஆப்பிள். ஓகே, 4 அயன் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஓகே, கொஞ்சோண்டு போனு இல்லை டைமண்ட். இதுலேயும் அன்ஃபார்ச்சுனேட்லி டைமண்ட் இல்லைங்க. சரி வாங்க மேலே போயிடலாம். ஓகே, அப்படியே வந்துட்டு இருக்க போது தான் இங்கே ஒரு மலை இருந்துச்சு. அதை தாண்டி வரப்போது தான் இங்கே ஒரு வில்லேஜை பார்த்தேன். சரி, இந்த வில்லேஜ்கிட்ட போயிட்டுருக்காங்க, ஏன்னா வில்லேஜில் கேமல் கிடச்சா பரவாயில்லன்னு தோணுது. அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே எதுவுமே கிடைக்கல. நெக்ஸ்ட்டு இன்னொரு டெஸ்ட் டெம்பிள் கூட 3வது டெஸ்ட் டெம்பிள் இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதுக்குள்ளே அட்லீஸ்ட் 2 டைமண்ட் இருந்தால் கூட போதுங்க, நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, வந்தாச்சு. வேலை என்ன தெரியும்ல, எல்லாமே எடுத்தணும். நெக்ஸ்ட்டு ஓகே, எனக்கு ஹார்ட்ஸு போனது பிரச்சனை இல்லைங்க. சேடிலும் அது சூப்பர் ஹார்ட்ஸு. சரி போயிடுச்சு. ஓகே, கோல்டன் ஆப்பிள் பயங்கரம். 2 கோல்டு போன் அங்கே வச்சேன் பார்த்தீங்களா. இன்னொரு கோல்டன் ஆப்பிள் பயங்கரம், அங்கேயே கோல்டன் ஆப்பிள் வச்சுட்டேன். இந்த டைமண்ட் 2 ஆர்மர் ட்ரிம்பிள் போடு. ஆர்மருக்கு ட்ரிம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு எங்களது என்சாண்டிங் புக்கு, ஷார்ப்னஸ்ஸு 1 ஸ்வாடுக்கு 1 ஆர்மருக்கு எப்படி வைக்குன்னு தெரில. மேலே போய் சந்திக்கிறேங்க. ஓகே, இப்போதைக்கு ஓரளவு கிடச்சிது சிசஸ்.
நெக்ஸ்ட்டு அங்கே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு வில்லேஜ். இந்த வில்லேஜில் என்னென்ன கிடச்சின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு கேமல் மட்டும் தான் இருந்துச்சு. நான் வேற எதுவும் எடுக்கலை. கேமலில் போட்டதுக்கு கேமல் வேகமாக பறக்கும்னு நினச்சதுக்கு நான் தான் தப்பு பண்ணேன். சுத்தமாக கேமல் வேஸ்ட்டுங்க. வேணால் ஸ்பீடாக வேணால் போகுது, இப்படி போகுதே தவிர கேமல் வேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் கேமலில் நடு காட்டிலே விட்டுருவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு டெசர்ட் டெம்பிள். இன்னும் 4 டெசர்ட் டெம்பிள் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக பூஸ்ட். ஏன்னா வாட்டர் பக்கெட் எடுக்க மறந்துட்டேன் நான் வீட்டிலேருந்து வரப்போகுது. ஓகே, எல்லாத்தையும் முடிச்சுட்டு டிஎன்டி எல்லாம் பயங்கரமாக கிடைக்குன்னு நினைக்கிறேன். பக்கா டைமண்ட் போடு. இதாங்க டைமண்டு, 2 டைமண்ட் பக்கா ஒரு பிக்காக் செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கோல்டு போனு, இதில் கொஞ்சம் எம்ப்ராய்டு, கோல்டன் ஆப்பிள் அப்புறம் போன். இதோட போன் மட்டும் போதும். இதில் ஒரு ஆர்மட், இப்போ 2 ஆர்மட் ரூமு. ஓகே, 6 ஆர்மட் ரூம் கிடச்சிருக்கு. இப்போ நான் வாங்க மேலே போயிடலாம். மேலே போனதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் காமிக்கிறோம். அங்கேருந்து நான் வந்தேன். பேட்லேண்ட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் பேட்லேண்ட்ஸில் எனக்கு ஒன்று தான். ஏன்னா எல்லா டெரகோட்டாவும் இருக்கும். அப்புறம் என்ன அனிமல்னே தெரிலங்க, இது வித்தியாசமாக இருக்குது. அதுக்கடுத்து வரப்போது தான் பேட்லேண்ட்ஸில் நாங்கள் வந்தேன். அப்போ எனக்கு இது ஒரு விஷயம் கிடச்சிச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா இது பேர் தான் ரூயின்ட்டு போர்ட்டல், சாரி மைண்ட் ஷாஃப்ட்டுக்குள்ளே உள்ளே போனது ஆசை தான். ஆனால் எனக்கு டார்ச் இல்லை, அதுதான் மேட்ரு. இந்த மாதிரி பயம்ல மைண்ட் ஷாஃப்ட் பக்கத்துலேயே இருக்குங்க. அதுதான் ஈஸியான வேலையே. நம்ம நார்மல் லேண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. அப்படி ரொம்ப இருட்டாக இருக்குங்க. வெளிச்சமாக இருக்கிறதுக்கு மட்டும் பார்ப்போம், இல்லைன்னா ரிட்டன் போயிடலாம். இல்லை ஒன்றும் இல்லை, வேணாம், இதுக்குள்ளே வேணாம், கருமடி விழுவோம் போனேன்னா. வேறு எதுவும் இல்லை, போகவும் எனக்கு விருப்பம் இல்லை, வாங்க ரிட்டனே போயிடலாம். மேபி இந்த கோஆர்டினேட்ஸை நோட் பண்ணிட்டு ஃப்யூச்சரில் வேணாலாம். அங்கேருந்து வரப்போ ஒரு சின்ன விஷயம் கிடச்சி. என்னென்னா இன்னொரு இன்ட்ரோபோர்ட்டல். உங்களுக்கு டப்புன்னு வீடியோ காட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு தான் தெரியும். நம்ம வீடு 600 இருக்குது. நம்ம எங்கே வந்துருக்குன்னு கோஆர்டினேட்ஸை பார்த்து கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, ஹேக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, மைண்ட் பண்ணிக்கலாம் இருங்க. எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரொம்ப போர் அடிச்சிச்சுங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னு நினைக்கிறேன், வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன். ஓகே, வேறு எதுவும் இல்லை, எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கறதுக்கு. ஓகே, நாங்கள் சட்டுன்னு கட் பண்ணி காமிக்கிறது உங்களுக்கு ஒரு அலண்டு போயிடுவீங்க. சரி வாங்க, ஸ்ட்ரைட்டாக ஹோமில் உங்களை சந்திக்கிறேன். சிங், பார்த்தீங்களா, டப்புன்னு வந்துட்டோம். நம்ம இருந்து என்ன இங்கே 3000, அங்கே 3000. இப்போ பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஒன்றும் இல்லை, மேலேருந்து கீழே குச்சி செத்துட்டேன் கீப் என்ட்ரி ஆன் பண்ணிட்டு. ஓகே, இந்த எஸ்எஸ்எல் என்னென்ன கிடச்சின்னு கேட்டிங்கன்னா காமிக்கிறேன் இருங்க. பக்கா ஒரு 2 பேம்பு, ஒரு வாவு, அப்புறம் 26 டிஎன்டி, சார் 36 டிஎன்டி, அவ்வளோதான் கிடச்சிருக்கு. அப்புறம் 2 டைமண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நம்ம, என்ன சொல்கிறீங்க? ஓகே, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை, see you.